ஜனநாயகன் FTFSல த்ரிஷாவா? ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வினோத் டைரக்ஷன்ல சிஎம் விஜய் நடிப்புல உருவாக்கியுள்ள படம் தான் ஜனநாயகன். இந்த படம் ரிலீஸ் ஆகியிருந்தா எத்தனையோ மாதங்கள் ஆகியிருக்கும். கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகுது. சென்சார் கிடைக்காததுனால அப்ப ரிலீஸ் ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கழிச்சு இப்பதான் வந்து சென்சாரே கிடைச்சிருக்கு. இன்னைக்கு படத்தரப்புல இருந்து அபிஷியலா ஒரு சென்சார் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டரை வெளியிட்டு இருந்தாங்க. ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் எல்லாம் போட்டு இருந்தாங்க. படத்தோட கிளிம்ஸ் அல்லது ட்ரைலர் நாளைக்கு வெளியாக வாய்ப்பு இருக்கு. படம் ஆல்ரெடி லீக் ஆகியிருந்தாலும் படம் எப்படி இருந்தாலும், படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லனாலும் சரி, FTFSல சம்பவம் காத்துட்டு இருக்கு. அது யாருக்காகவும் இல்ல, விஜய் என்ற ஒரு பிராண்ட் தான். அது யாராலையும் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண முடியாது. படம் ஜூலை 24 அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். விஜய் அவர்களுடைய லாஸ்ட் மூவியான ஜனநாயகன் படத்துக்கு FTFSக்கு த்ரிஷா அவர்கள் வருவாங்களா என்ற ஒரு கேள்வி எக்ஸ்பெக்டேஷன் எழும்பிருக்கு. அது ஏன்றது உங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. நிறைய பேர் தப்பாவும் பேசுறாங்க. பேசிட்டு போட்டோம். நம்மளை பொறுத்தவரை ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். தளபதிக்கு லாஸ்டா வெளியான படம் தான் கோட்டா. அந்த படத்துக்கு வந்து த்ரிஷா அவர்கள் தியேட்டருக்கு போயிருப்பாங்க. அந்த படத்துலயுமே ஒரு கேமியோ ஒன்று பண்ணிருப்பாங்க ஒரு சாங்ல. அவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்பயுமே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் கூட அவங்க 2 பேரும் ஒன்னா கொண்டாடினாங்க. அப்படி இருக்கக்குள்ள ஜனநாயகனோட FTFSக்கு அவங்க வருவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன பொறுத்தவரை அவங்க வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. FTFSக்கு வரலனாலுமே அந்த படத்தை பார்க்க தியேட்டருக்கு வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவங்க மட்டும் இல்ல, பல ஆக்டர்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். அதுக்கான முக்கிய காரணம், இது தளபதி விஜயோட லாஸ்ட் மூவி கிடையாது, ஒரு ஃபேர்வெல் செலிப்ரேஷன் தான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் ஒரு எமோஷனல் கனெக்ட் தான். சரி, நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்றது. அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைபும் பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நான் அப்டேட்ஸ் எல்லாம் போட்டுட்டே இருப்பேன். சரி, அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.